Hello friends and subscribers. Hey, drop. Welcome to Sindai Vivek YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லைஃபோடைய லைஃப் ஃபேக்ட்டுங்கிறத விட நீங்கள் இப்போ நல்லவனாக இருப்பீங்க, இந்த உலகம் உங்களை நல்லவனாக இருக்கிறதுலேருந்து கெட்டவனாக்கும். அது எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனுடைய எக்ஸாம்பிளை சொல்லி லைஃப் ஃபேக்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னமும் நான் வந்து நேர்மையாக இருப்பேன், நியாயமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு காலம்தான் பதில் சொல்லும். நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துட்டேன். ஏன்னா காலம் அப்படி போயிட்டுருக்கு. முன்னாடி எதை நம்ம செஞ்சோமோ அது நமக்கு திருப்பி வரும். அதெல்லாம் எல்லாமே உண்மை தான். இப்பயும் வந்து நம்ம எதாவது செஞ்சோம் அப்படின்னா வருது. அப்படி வர்றது லேட்டாக வருது. இப்போ உடனே காட்ட மாட்டேங்குது. அதனால் வந்து இந்த லைஃப்பில் இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒரு பெங்களூரில் போகிறீங்க, இல்லை திருச்சியில் போகிறீங்க, இல்லை மதுரையில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போகிறீங்க. அப்படி போகும்போது நீங்கள் சரி ஓகே கொஞ்சம் வழி விடுவோம், கொஞ்சம் முடியாதவங்களா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வழி விடுவீங்க. அப்படியே பின்னாடி வரவங்க எல்லாருமே உங்களை அப்படியே முந்த தான் பார்ப்பாங்க. அப்போது நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்லி நீங்கள் வண்டி இடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மேலே சண்டைக்கு வருவாங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் எதுக்காக நீங்கள் வழி விட்டீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். வயசானவங்களாக இருக்காங்க, சரி ஓகே அவங்க முன்னாடி போகட்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வழி விட்டுருப்பீங்க. சரி ஓகே நம்ம ஒரு ஆளுக்கு விட்டோம்னு சொல்லிட்டு எல்லாருமே பின்னாடி போகிறாங்க, நம்ம போய் லைட்டாக இடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அப்படியே என்ன ஃபேக்ட் என்ன ஆகும், இவன் அவங்க அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு தெரியாது, உடனே நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அப்போது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ண போனீங்க அப்படின்னா அது நமக்கு வந்து கேடு தான் வருது. லைஃப் ரியாலிட்டி அப்படி தான். அதே போல் நிறைய சொல்லலாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஓகே இவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட காசு இருக்காதுங்க. இப்போது பொய் சொல்ல வராதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட காசு இருக்காது, என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா, என் நண்பர்கள் யாரோ ஒருத்தவங்க ஒரு 8,000 7,000 கேட்குறான் அப்படின்னா, இதே ஒரு 1,00,00,000 ரூபா 10 லட்சம் 20 லட்சம் இருக்கிறவன் இல்லவே இல்லைன்னு சாதிச்சிருவான். ஆனால் காசு இல்லாதவன் என்கிட்ட இல்லைடான்னு சொல்ல மனசு வராது. ஏன்னா இந்த கூகுள் பேயில் இருக்க மனசு சொல்லாது. அப்படி கொடுக்குறவனுக்கு இந்த காலம் கிடையாது. 2020 50,000 இருந்த நகை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ ரேட் போகுது. அப்போது கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக தான் இப்போது நம்ம கொள்ளையடிக்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து உங்கள் தாட் இருக்கும். அது வந்து விலைவாசிங்கிறது உயர்ந்தாலுமே என்றைக்குமே உண்மைக்குங்கிறது ஒரு காலம் இருக்குது. பட் ஆனால் நல்லவனாரு ரொம்ப நல்லவனாக இருக்காத அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரியாலிட்டிலாம் ஃபேக்ட் இப்போ லைஃப்பில் போயிட்டு தாங்க இருக்குது. என்ன தான் நீங்கள் நல்லது பண்ணாலுமே உங்களுக்கு கெட்டது தான் வந்து சேரும். ஏன்னா மக்கள் எல்லாருமே மேக்ஸிமம் 90% ஆஃப் மக்கள் முன்னாடி எல்லாருமே டிவி பார்த்தாங்க, ஒன்றா உட்காந்து கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை. ஜஸ்ட் ஒரு 90s கிட்ஸு 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த 90லேருந்து ஒரு 2010 2005க்கு முன்னாடி இருந்த காலங்கிறது வேறு. ஓகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சாம்சங், நிறைய மொபைல் ஃபோனு, டச் ஃபோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட்டு விளையாண்டது, ஒன்றா வந்து குளிக்க போகிறது, சமைச்சு சாப்பிட்றது, அதெல்லாம் எதுவுமே இப்போ இல்லை. எல்லாருமே செல்லு, பணம், செல்லு இது மட்டும்தான் வாழ்க்கைன்னு போயிட்டுருக்காங்க. முன்னாடிலாம் இங்கேருந்து ஓடுவாங்க, ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடுவாங்க. அவ்வளோ ஓடியும் ஒன்றாகாது. பட் ஆனால் இப்போது என்னமோ இந்த ஜிம்முக்கு போகிறாங்க, பாடியை ஹெல்த்து பண்ணணும். உங்களுக்கு வீட்டில் இந்த கடப்பாக்கல்லுங்கிற அந்த உரல் எல்லாமே செய்வாங்க. இப்போல்லாம் மிக்சி கேட்குறாங்க, கிரைண்டர் கேட்குறாங்க. அந்த ரியாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாங்க 2000க்கு அப்புறமே. ஏர்லி 2K கிட்ஸு அண்டு 90s கிட்ஸுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஏன் நீ இப்போது இதை சொல்கிற அப்படின்னா, நீ என்ன படம் சொல்லிட்டு இருந்த வீடியோவில், என்ன எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, ரியாலிட்டி நல்லவனாக இருக்காது அப்படிங்கிறது. இந்த ரியாலிட்டிக்கு இந்த வீடியோவுக்கு இந்த ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே சுயநலமாக மாறிட்டாங்க. லைஃப்பில் நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னா உங்களுடைய பாதையை மட்டும் போகணும். மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா அது உபத்திரத்தில் தான் இந்த கால மக்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும். இப்போது ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கும், நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து அவன் நல்லது தான் பண்ணியிருப்பான், பட் ஆனால் மாட்டி விட்ருப்பாங்க. பட் ஆனால் எல்லாருமே அந்த கெட்டவனை தான் நம்புவாங்க, நல்லவனை நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும். உங்களுடைய லைஃப்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்கூல்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி,
பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். நல்லவனா இருக்கீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக இருங்க. ரொம்ப ஓவராக வந்து ஏன்னா வந்து உங்களே ஏமாத்திருவாங்க. இப்போது ஒரு நைட்டு ஒரு பஸ்ஸுக்கு போகிறீங்க. ஒரு பஸ்ஸு ஒரு 12 1 மணி ஆயிடுச்சு. என் சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா, ஒரு 2 கிலோமீட்டர் போகணும்னா ஆட்டோக்காரன் வரும். 200 300 கேட்பான். அப்போது அவன் ஒண்ணு நீ அவ்வளோ நல்லவனா இருந்து உங்கள்ட்ட 200 300 அடிக்கணும்னு பார்ப்பான். அதோடைய ஒர்த்துங்கிறது ரூ. 50 கூட வராது. அப்போது எல்லாருமே இந்த உலகம் எல்லாமே வந்து உங்கள ஏமாத்த தான் பார்க்கும். இந்த ஸ்பீச்சு நான் குடுக்குறதே உங்களுக்கு நான் ஒரு சில இந்த ரியாலிட்டிக்கான இந்த ஃபேக்ட் வந்து புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, லைஃப்பை உங்களுடைய ஓன் வழியில் போங்க. முக்கியமாக இயற்கையாகவே இருங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு உதவி செய்கிறது இந்த காலத்தில் உங்களை வந்து உதவி செஞ்சால் அந்த உதவிங்கிறது கொஞ்சம் கூட கண்ணிலே காட்ட மாட்டாங்க. கெட்டவன் அப்படிங்கிற பேர் தான் வரும். ஓகே, அதனால் வந்து நார்மலாக டீசெண்டாக இருங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் நல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா தேவை அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ்.